நம்ம தேசம். என்னப்பா தூக்கத்துல எழுப்பிக்கிட்டு? ரத்னா பாப்பா என்ன எட்டி எட்டி ஒதுக்குது. நீ அத்தை ரூம்ல போய் படுத்துக்கோ, இல்லைன்னா ஊஞ்சல் படுத்துக்க போ. ஏலே, தினம் தினம் நீ தான் இங்கே வர்ற, காரியம் முடிஞ்சதாகவே தெரியலையேடா. ஏண்டா ஊரை விட்டு ஊரு உன்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்? தண்டத்தோடு போடவா? என்னத்தா கண்டமணி பேசுகிற? நீ சொன்ன வேலை முடிச்சிட்டேன்னு சொல்ல வந்தா இப்படி பேசுறியே? முடிச்சிட்டியா? நிஜமா வாடா? அந்த காசி பையில பிடிச்சிட்டேன். இல்லை, கருப்பை பிடிச்சிட்டேன்னு சொல்லு. எங்கடா வச்சிருக்க அவனை? கண்டிப்பார் மேலே கைகால் கட்டி மயக்கூசி பிடிச்சிருக்கான். பா கூட்டு போய் காட்டுறேன். இந்த பார், ஆனால் ஒன்று, நீ சொன்ன வேலை முடிச்சிட்டேன். இனி நீ ஆச்சு, அந்த காசு பயிலாச்சு. அவன் இருக்கிற இடத்த நீ என்கிட்ட காமிச்சிடுறா. அதுக்கு மேலே நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். நானா அந்த கருப்பான்? வழக்கம் கொண்டாடுறாங்க. ஓஹோ, பரந்தாம மாசம் காசி வந்தானா? எலை, இவன் என்னை யாருன்னு நினைச்சாண்டா? ஊர்ல யாரை வேணாலும் ஏமாத்தலாம், இந்த பேத்தியை ஏமாத்த எவனாலையும் முடியாது. இந்தடா உன் பணம் புடி. அருவாளை கொண்டாடா. அத்தா பார்த்தாத்தா, எல்லாம் எனக்கு தெரியும்டா. இனிமே இந்த பக்கமே நீ தலை வச்சு படுக்காத, ஓடி போயிடு. திரும்பி பார்க்காம நிற்கும். ஏண்டா நீதான் அந்த கருப்சாமியா? இந்த அருவாளாலே உன்னை வெட்டி பரந்தாம வம்சமே இல்லாம பண்ணிடுறாண்டா. ஏண்டா கருப்பாருங்க, நீ எங்கடா இங்க வந்த? அட என்னடா முறைக்கிற? உன்னை யார் இங்க வர சொன்னது? பாட்டி, நானா தான் பாட்டி வந்தேன். பாட்டி வேணாம் பாட்டி. என்னடா வேணாம் நகர்றா இவனை? பாட்டி வேணாம் பாட்டி, இது கருப்பு சாமி பாட்டி. இது ஒண்ணு செஞ்சிடல பாட்டி. இது இருந்தா தப்பு நடக்காது பாட்டி. இவனடா கருப்பு? பரந்தாம மகன் காசி கரும்பு வேஷம் போட்டுட்டு வந்துருக்காண்டா. கரும்புன்னு ஒண்ணு இல்லடா, கரும்புட்டி. பாட்டி வேணாம் பாட்டி. பாட்டி வேணாம் பாட்டி. எடக்கு முடக்கா ஏதாவது பண்ணிட்டு இருந்த தொலைச்சிடுவன். தொலைச்சு திருட்டுத்தனமா என் பின்னால வந்ததும் இல்லாம இங்க வந்து இடைஞ்சலா பண்ற. போடா வீட்டுக்கு போ போ. டேய் கொண்டாடாது வாழ தரமாட்டியா? போடா வயல. இல்லாத கருப்பை கொள்றதுக்கு அருவாளா இருந்தா என்ன, துப்பாக்கியா இருந்தா என்னடா? டேய் உன்னை தவிர வேற எதுவுமே இங்க கருப்பா இல்லடா. கருப்பா கருப்பா. ஆமா
நான் கருப்பாதான் இருக்கேன். நான் கருப்பாதான் இருக்கேன். கருப்பாதான் இருக்கேன். நான் கருப்பு. நான் கருப்பு. வாங்க வந்து கருப்பை பாருங்க. எல்லையை தாண்டமா ராஜேந்திரா, ராஜேந்திரா இங்கா இருக்க. ராசு எங்கடா அவன்? எங்க ராஜேந்திரன்? எங்கடா உமாவன்? எங்க ராசு எங்க 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 சொல்லு. விட மாட்டேன். எங்க 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 கொல்லணும். எங்க வெள்ளி வெள்ளி பொறுப்பு இல்லைன்னு நான் சொன்னேன். இருக்கா எங்க அம்மாவன் ஓடி போயிட்டானா? அவன் என்னை தாண்ட மாட்டான். நீ என்னால நாட்டுவேன், அவனை கொல்லுவேன். எங்க அவன்? ஏய் எங்க அவன்? எங்க ஒளிஞ்சிருக்கான் சொல்லு. எங்க ராஜேந்திரன்? எங்க எங்க எங்க? இப்ப நிலைய கைய வச்சு எங்கடா சொல்லு. உனக்கு ராஜேந்திரன் தானே வேணும்? அவங்க இல்ல, அவங்கள விடு. போ, இங்கிருந்து போ. முடிஞ்சா அவனை தேடி கண்டுபிடி. போ.
கட்டுப்பிடிப்பேன், அவன் உசுரெடுப்பேன். ராஜேந்திரா, ராஜேந்திரா, என்னடி இதெல்லாம்? ஆமாட்டி, உங்க அண்ணன் தான் கருப்பு. விட்டுட்டீங்களே, படிச்சு படிச்சு 3 நாளைக்கு அவனை வெளியில விடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். விட்டுட்டீங்களே. இந்த நாளைக்கு மறந்தே இல்லடி. என்னடி சொல்ற? ஆமா, உங்க அண்ணன் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இத்தனை நாள் கூட ராஜேந்திரனாவும் ஊர்ல தப்பையெல்லாம் தட்டி கேட்டு தண்டனை கொடுக்குற கருப்பு சாமியாவும் ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனநோயாளி. மனநோயாளியா? எங்க குடும்பத்துக்குள்ள போய் எப்படிமா இப்படி எல்லாம்? உங்க குடும்பத்தினால தான், உங்க குடும்பத்துல உங்க ஊர்ல அவன் பார்த்த அநியாயங்களால தான். அதையெல்லாம் தட்டி கேட்க முடியல என்ற ஆதங்கத்துல தான் நம்புற கருப்பு சாமி இருந்தா நல்லா இருக்குமே என்ற தீராத ஆசையில அவனுக்குள்ளேயே அவனுக்கு தெரியாமலே ஒரு கருப்பு சாமியை உருவாக்கி நியாயத்தை நெல்லாடுறதுக்காக போட்டுக்கிட்ட வேஷம் தான் இது. ஒரு உடம்புக்குள்ளேயே 2 மனுஷங்களா வாழ்ந்திருக்கான். ஊருக்கெல்லாம் அடங்கி போற ராஜேந்திரன் ஒண்ணு, இன்னொன்னு ஒரே அடக்கி வைக்கிற கருப்பு சாமி. ஐயா, என் மவனை கருப்பு பிடிச்சிடுச்சு. அவனுக்குள்ள கருப்பு இறங்கிடுச்சு. அழுது புலம்புறதுக்கு நேரம் இல்ல அங்கிள். அவனுக்கு நம்ம உதவி தேவை. அவனை உடனே பிடிச்சு இன்னும் ஒரு ராத்திரிக்கு அவனை பத்திரமா வச்சா போதும். அவனுக்குள்ள இருக்கிற அந்த கருப்பு பர்சனாலிட்டி செத்து போயிடும். வாங்க அங்கிள், ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ் வாங்க. ராஜேந்திரன் எங்க? யாராவது என் மவனை காப்பாத்துங்க. ஏப்பா, நீங்க போய் கருப்பு கோயில் பக்கம் தேடுங்கப்பா. நீங்க போய் பஞ்சுப்பாறை பக்கம் தேடு. ஓடு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் தெரு தெருவா தேடுங்கப்பா. ஓடு ஓடு ஓடு. ராத்ரியா, டாக்டர் சார் எங்க? அவரை வீட்டுல தான் இருக்கணும். முதல்ல அவர் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. ராஜேந்திரா, எங்கடா இருக்க? நீ எல்லையை தாண்ட மாட்டான், தாண்ட விட மாட்டான். எங்கடா இருக்க ராஜேந்திரா? நந்தா, ராவுத்ரே, நான் தான், வாங்க. நந்தா, இங்க கம்மாக்காரில் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அங்க ஊருக்குள்ள என்ன? இங்க பாருங்க, சம்திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங். புரியல? கலி புருஷன் ஒன்றல்ல, அப்படின்னா 2 பேரா கூட இருக்கலாம். பாருங்க ராவுத்ரே, வாழை கூட செதுக்கிருக்காங்க. இதே வாழ் பாருங்க. இதெல்லாம் விடுங்க நந்தா. ஆஃப்டர் ஆல் ரீனா வாஸ் ரைட். கருப்பு யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். யாரு? ராஜேந்திரன். வாட்? அவன் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பேஷண்ட். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி? ஆமாம். அவனுக்குள்ளே இருக்கிற கருப்புங்கிற பர்சனாலிட்டி ராஜேந்திரங்கிற பர்சனாலிட்டி தேடிக்கிட்டு போயிருக்கு.
ஊருக்குள்ள ஒரே கலைவரமா இருக்கு. ரீனா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னா. வாங்க. நந்தா. ராவுத்தர், இந்த கல்வெட்டை பாருங்க. இரண்டது ஒன்றை தேடும் அப்படின்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஒரே உடம்புல ரெண்டு ஜீவன், அதுல ஒண்ணு இன்னொன்னு தேடும், தேடிட்டு இருக்கு. இரண்டது ஒன்றை தேடும், இத்தடம் வந்து சேரும். ராஜேந்திரன் எங்கடா? ராஜேந்திரா எங்க இருக்க? ராஜேந்திரா எங்கடா இருக்க? ராஜேந்திரா கருப்பங்கிட்ட இருந்து ஒழிய முடியாது. ராஜேந்திரா. நந்தா, உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். He needs help. நந்தா, ஏற்கனவே ஊருக்குள்ள ஒருத்தனை வெட்டிட்டான். ராஜேந்திரா அவன் இன்னும் வயலண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் தான் ராஜேந்திரன் அவனுக்கு புரிய வைக்கணும். அந்த மாட்டேன். ராஜேந்திரா. 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 ராஜேந்திரா வாடா. ராஜேந்திரன் எங்கவன்? ஞாயத்தை நிலநாட்டணும். எங்கவன்? ராஜேந்திரன், இப்ப நீ எங்கடா? எங்கவன்? இல்ல இல்லையா? ராஜேந்திரன் இங்க இல்லையா? அவன் எங்க போனாலும் விட மாட்டேன். நியாயத்தை நிலநாட்டுவேன். கருப்பண்டானா கருப்பன். ராஜேந்திரன் இல்ல நந்தா, கருப்பு நீ ராஜேந்திரன் தான் தேடுற. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க? முதல்ல அவனை எப்படியா சமாதானப்படுத்தும். எங்க அவன்? எங்க இருக்கான்? நீதான் அவனை ஒளிச்சு வச்சிருக்கியா? எங்க அவன்? அவன் எங்க? எங்க? டேய் ராஜேந்திரா, கருப்பன் கோவத்தை கிளறாத. எங்க அவன்? உன்ன எங்க அவன்? உனக்கு ராஜேந்திரன் தானே படம். அவரை விட்டு நான் காட்டுறேன். எங்க? எங்க? எங்க அவன்? எங்க இருக்கான் ராஜேந்திரன்? எங்க? எங்கடா கூட்டு போற? எங்க இருக்கான் அவன்? இங்க. எங்க? பாரு ராஜேந்திரன், பாரு. நீதான் ராஜேந்திரன்? இல்ல, கருப்ப இல்ல. வேஷத்தை கழிச்சிட்டு பாரு, நீதான் ராஜேந்திரன். நான் தான் கருப்ப. இல்ல, நீ ராஜேந்திரன் தான். நான் கருப்பண்டா. நான் கருப்ப. நியாயத்தை நிலநிறுத்துறவன், தர்மத்தை காப்பாற்றுறவன். எந்த காலத்திலையும் நியாயம் ஜெயிக்கணும்.
தர்மம் நிலைக்கணும்டா, தர்மம் நிலைக்கணும். டேய் ராஜேந்திரா, எனக்குள்ளேவா ஒளிஞ்சிட்டு இருக்க? எனக்குள்ளேவா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? நான் கருப்பண்டா, நியாயத்தை நிலைநாட்டிட்டேன். நியாயத்தை நிலைநாட்டிட்டேன்டா. ராஜேந்திரா, ராஜேந்திரா, நியாயத்தை நிலைநாட்டிட்டேன்டா. நியாயத்தை நிலைநாட்டிட்டேன், தர்மத்தை காப்பாத்திட்டேன். பட்டணத்து டாக்டர் நம்ம ராஜுவை குத்தி கொண்டுட்டான் போல இருக்கு. இல்ல 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 ராசேந்திரன் கருப்பு வெட்டிடுச்சு. கருப்பு தண்டனை கொடுத்துருச்சு. ராசு தோத்துட்டான். ஏ ராசு தோத்துட்டான். ராசு ராசு நான் இருக்கேன்டா. ராசு ராசு இரண்டது ஒன்றை தேடும் இத்தடம் வந்து சேரும் பரந்த இத்தடாகத்தில் சித்திரை திருநன்னாளில் பிரணவன் கைத்திருவாளால் இரண்டது ஒன்றில் கரையும் பிறண்ட நெறி மாறித் துளிர முடிந்திடும் இக்கலி விஜயம். ராசு போய் படு, காலையில் படிக்கலாம். இல்லை அத்தா, இந்த வருஷமாவது நான் பரீட்சையில் பாஸ் பண்ணுவேன் அத்தா. சரி, இந்த பாலை குடிச்சிட்டு படி. நீயும் முட்டை பாலுன்னு கொடுத்து நல்லா தான் படிக்க சொல்கிற. அவனும் அதையெல்லாம் தின்னுட்டு ஒவ்வொரு கிளாஸில் 2 வருஷம் உட்காந்து பொறுமையாக நல்லா படிக்கிறான். ஏங்க புள்ள இப்படி கரைச்சி கொட்டுறீங்க? என்னென்ன புள்ள, தின்ற முட்டைக்கும் பாலுக்கும் வயக்காட்டில் இறங்கி வேலை செஞ்சா
2 கூலி ஆள் சம்பளமாவது மிச்சமாகும். சரிண்ணே, ராசு இப்போ படிச்சு என்ன பண்ண போறான்? நீங்க படிச்சீங்களா? நான் படிச்சேனா இல்லை நம்ம மாத்தா படிச்சுதா? கட்டையா படிக்காம இருந்தல அந்த காலம். கூட பிறந்த பொட்டை கழுதிங்க அதுங்க 2 நல்லா படிக்குதுங்க. இவனுக்கு படிப்பு வரலன்னா எப்படி? விடுங்கண்ணே, உள்ள ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து சட்டையை கூட மாத்தாம உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. ராசு இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுவான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மகாராஜா மாளிகை இது, சாமி வாழ்ற வீடு இது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எல்லைக்குள்ள குந்தி இருக்கிறவன் ஒரு புள்ள மேல இறங்கி வந்து வாழ்ற வீடு இது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னங்க இது? கமலத்தான் என்னன்னு சொல்றான், ஒண்ணுமே புரியலையே. அண்ணே, புரியுறாப்புல சொன்னா போய் உதப்பாம்ல, அதான் வருமானத்துக்காக ஏதாவது சொல்லுவானுங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. போப்போ. ஐயா சாமி, ஏதாவது போடு சாமி. முதல்ல வெளில போ, போ வெளியே. கெட்டகாலம் பிறக்குது, கெட்டகாலம் பிறக்குது. காலை ஒன்று பாதம் மாற போகுது, பாதம் மாற போகுது. மச்ச காலை ஒன்று வச்ச காலையாக போகுது. பேச்செத்து போக போகுது, பேச்செத்து போக போகுது. என்னங்க இது? நல்ல வார்த்தை எதுவும் சொல்லாம எதுவும் சொல்லிட்டு போறான் கமலத்தான். இந்த பிள்ளை தெருவில் போறவன் சொல்றதெல்லாம் கேட்டு மிரள்ற. பாப்பா. ராசு படிச்சது போதும், காட்டு காவலுக்கு போ. அத்தா நாளைக்கு பரீட்சை. அண்ணே, ராசு படிக்கட்டான், நான் காவலுக்கு போறேன் இன்னைக்கு. வேணாம் வேணாம், நீ ராத்திரியில் வெளியில போறது நல்லதில்லை. என்னண்ணே இது? 10 வருஷமா நீங்க சொல்லபடி தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். சித்தப்பா, நானும் வரேன் சித்தப்பா. அத்தா நான் காட்டுக்கு போய் அங்கே படிச்சுக்கிறேன். சித்தப்பாவுக்கும் துணையா இருந்த மாதிரி இருக்கும். சரி சரி போங்க. ராசு, போகும்போது லாந்திர எடுத்துட்டு போ கண்ணு. வழியில பூச்சி போட்டுருக்கோம், பார்த்து போ. இந்த வெள்ளி சின்னது எதுக்கு இப்படி கத்துது? என்னன்னு போய் பாரு. ரத்னா, லட்சுமி ஏமா அப்படி அழ விடுற? சித்தப்பா ஒரு நிமிஷம். ஏய், முதல்ல பாலை கொடுறா. ராசு, நல்லா படிப்பா. அப்பா திட்டாங்க வருத்தப்படாத. திட்டினா திட்டிட்டு போட்டோம்பா. முடிஞ்சா பாரு, அப்படி இல்லைன்னா நிலத்தை பார்த்துக்க. அது என்ன பொழுதானா போதும். என்னடா பாட்டு பிக்கிது? ஐயா, வேட்டைக்காரன் முகத்தில் ஒரு புது படம் போட்டிருக்காங்க, அதில் வருது அந்த பாட்டு. அது எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடுறேன். எல்லாரும் பாடின நீயும் பாடினமா? எதிர யாரு வராங்கன்ற மரியாதை கூட இல்லாம என்ன பாட்டு? கையில 4 காசு பார்த்துட்டா சினிமா பாட்டுன்னு ஆடுவீங்க. போடா போடா. சித்தப்பா, அவன் பாட்டு பாடினது இவ்வளோ பெரிய குற்றமாக நினச்சி அவனை எந்த அதட்டுற? அதெல்லாம் உனக்கு தெரியாது ராசு. இன்னைக்கு நமக்கு முன்னாடி பாடுவானுங்க, நாளைக்கு ஆடுவானுங்க. கொஞ்சம் விட்டா தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்குவானுங்க. நாம் ஆண்ட பரம்பரை. ஆத்தா, அதான் அவன் பாட்டி உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே தான் உள்ளங்கையில் வச்சிருந்துச்சு. நாமளும் அதை போல் இருக்கணும்ல. அதான் ஒரு அதட்டு போட்டேன். எப்படி பயந்துட்டு போகிறான் பத்தியில்ல? அடடே, அப்பா கிட்டையா? எங்க இவ்வளோ தூரம் இந்த நேரத்தில்? ஒன்றும் இல்லைப்பா, காட்டுக்கு காவலுக்கு போயிட்டுருக்கேன். என்ன ஊத்தலா? சீமை சரக்கு போடுறியா? அண்ணா என்ன கட்டை அண்ணன் தண்ணி சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏய், தெரியுமேடா, நானும் கட்டைன்னு தண்ணி அடிச்சுட்டு இருந்தப்போ நீ உன் ஆத்தா மடியில் பால் குடிச்சிக்கிட்டு இருந்த. கட்டையா, என் நிலைமையை பார்த்தியா? நீ இல்லாமல் நான் இவனுங்க கூட எல்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கான்ப்பா. வா உட்கார், ஒரு ரவுண்டு ஊற்று. இல்லைப்பா, இறக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் போல இருக்கே. இருக்கப்பா, உள்ளே இருக்க. டே இடா, எடுத்து வைய. எவ்வளோ வேணும்? வா உட்காந்து சாப்பிடு. ஊத்துறா. சித்தப்பா வேணாம். சித்தப்பா இல்லைப்பா வேணாம், ரொம்ப நாள் ஆச்சு சரக்கு அடிச்சு.
அப்புறம் ஏதாவது ஏடா கூடமாயிடும். கட்டையா உனக்கு ஏடா கூடமா? நீ வா கட்டையா. இம்சா நாங்கள்லாம் 2 ரவுண்டு அடித்து குப்புற வந்த காலத்துலேயே முழு பாட்டில் தனியாக சாப்பிட்டு கட்டையும் ஒத்தையில் நடப்பாப்புல. கட்டையா எங்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்கிறியா? வா உட்காரு. குளிருக்கு கொஞ்சோண்டு மருந்து மாதிரி போட்டுக்க. வா உட்காரு. இல்லைப்பா, இது சாப்பிட்டா அப்புறம் மற்ற தப்பெல்லாம் அதான் உனக்கு தெரியுமே. கட்டையா நீ வாப்பா. உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வா. வேட்டக்காரமங்கலம் 2 தெரு சரோஜா உன்னை ரொம்ப விசாரிச்சாப்பா. 10 வருஷத்துல ஒரு பொண்ணு என்னம்மா வளர்ந்துருக்கா தெரியுமா? அப்படியா? உட்காரு, ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டே பேசுவான். சித்தப்பா போகலாம் சித்தப்பா. ஆமாப்பா வேணாம். அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்பவும் சத்தம் போடுவார். நான் வரேன். ஐயோ கட்டையா அண்ணனுக்கு பயப்பட வேண்டியதுதான்ப்பா. அதுக்கு நீ இப்படியா? நாளைக்கு புடவை கட்டிக்க சொன்னாருன்னு கட்டிக்கிட்டு வந்து நின்றுன்னு வச்சுக்க, நான் தான் ரவுக்கு எடுத்து கொடுப்பேன். டேய் இப்பயே சொல்லிட்டேன், அப்புறம் போட்டி போடக்கூடாது. புரியுதா? ராசு நீ போயிட்டே இரு, நான் இப்போ 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். சித்தப்பா வேணாம் சித்தப்பா. இல்லை ராசு, ஸ்நேகிதனுங்க கூப்பிட்றானுங்க, போகலன்னா அப்புறம் ஏதாவது தப்பாக பேசுவானுங்க. நீ போயிட்டே இரு. நாளைக்கு பரீட்சைன்னு சொன்னீங்களே, நீ போய் படிச்சுக்கிட்டே இரு. நீ காட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் ஒடியாந்துடுறேன். போயிட்டே இரு, வரேன். சீக்கிரம் வந்துடும் சித்தப்பா. வரேன் போ. அப்பா கட்டையா கோச்சுக்கல பத்தியா? அதான்டா கட்டையா. ஐயா அந்த இடம் கருப்பு கோயிலில் ஒரு பொண்ணை பார்த்தோம்ப்பா. யாருன்னு தெரியல, ஆனால் அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் தான்ப்பா வந்துச்சு. Ooh.